வாங்க இன்றைக்கி ஆடி 3வது வெள்ளிக்கிழமை. அதுக்கு வந்து அடுப்பில் நல்லா கழுவி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பச்சரிசி மாவில் மஞ்சள் கலந்து நல்லா கோலம் போட்டாச்சு. பூவும் வச்சாச்சுங்க. அப்புறமா சாமிக்கு இன்றைக்கி வந்து சக்கரை பொங்கல் தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசியும் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பும் எடுத்து நல்லா வேக வச்சிட்ருக்கேன். பொங்கல் நல்லா பொங்கி வருது பாருங்கள். இது நல்லா வெந்து வரணும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பொங்கி வருது. இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வரட்டும். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா வெல்லம் சேர்த்திக்கலாம். வெல்லம் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி பிரசாதமாக நம்ம சக்கரை பொங்கல் தான் செஞ்சு வைக்க போகிறோம். வெல்லம் கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். தட்டி வச்சுருக்க 4 ஏலக்காவை சேர்த்திக்கலாம். 4 ஏலக்காவை தட்டி வச்சுருக்க இதை சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா முந்திரி திராட்சையை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம எப்போ சாமி கும்பிட்றனாலும் உங்களால் முடிஞ்ச ஒரு பிரசாதம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டு பாருங்கள். எதுவுமே செய்ய முடியலையா, அப்போ வந்து பொட்டுக்கடலை சக்கரை கூட வச்சு சாமி கும்பிடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சாமி கும்பிட்றதுக்காக. இப்போ வந்து வாசலில் நல்லா கோலம் போட்டாச்சுங்க. நிழல் வாசல் பிடிக்கலாம். நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டாச்சு. வீட்டு வாசலில் விளக்கேற்றி வச்சுக்கலாம். வெள்ளி செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நம்ம விளக்கேற்றி வைக்கும்போது ரொம்பவே நல்லதுங்க. விளக்கேற்றி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த கோலம் தான் போட்டிருந்தேன் வாசலில். இப்போ பூ பாருங்கள், இது செடியிலேயே பூத்த பூங்க. எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். செம்பருத்தியும் சாமந்தி பூவும் பூத்துருக்குங்க. தண்ணியில் வந்து செம்பருத்தி பூவும் சாமந்தி பூவும் போட்டு வாசலில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், எதிர்மறை சக்தியெல்லாம் மறைஞ்சு நமக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். இப்போ இதை வச்சுக்கலாம். இப்போ சாமி ஸ்டாண்டில் பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வாங்க ஒரு விளக்கேற்றி பூஜை பண்ண வேண்டியதான். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ வந்து கலசம் வச்சுருக்கோம். அதில் வந்து பச்சை கற்பூரமும் மஞ்சள் தூளும் சேர்த்து போட்டு வேப்பந்தலை போட்டு அம்மனுக்கு வந்து மஞ்சள் கயிறு வச்சு வச்சுருக்கோங்க. சக்கரை பொங்கல் வச்சாச்சு. விளக்கேற்றி பூஜையும் பண்ணியாச்சுங்க. நான் இப்படி தான் இந்த ஆடி வெள்ளியை எங்கள் வீட்டில் பூஜை செஞ்சேன். ரொம்பவே நல்லதுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணுறது. அவ்வளோதாங்க, ஆடி வெள்ளிக்கிழமை இதுதான் எங்கள் வீட்டு பூஜை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்